பாரதி, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? மேடம், ஆதி சார் தான் நகை கடையில பே பண்றதுக்கு செக் புக் மறந்துட்டேன்னு சொல்லி என்ன எடுத்துட்டு வர சொன்னாரு. ஏதாவது ஒரு சாக்கு செக் புக்க கொடுத்துட்டு கிளம்பு முதல்ல. நந்தினி, பாரதி இங்கே இருக்கட்டும். ஷாப்பிங் முடிஞ்சதும் நானும் பாரதியும் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போக வேண்டியது இருக்கு. பாரதி, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், நெக்லஸ் 10 லட்சம் ரூபாய் வருது. இந்தாங்க அதுக்கான எஸ்டிமேட். ஆதி, இதே வாங்கிக்கலாம். மித்ராக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்ரா வந்ததும் கழுத்துல வச்சு பார்த்துட்டு பில் பண்ணிடலாம். என்னது? மித்ரா மேடம் வந்ததும் கழுத்துல வச்சு பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணும்ல. மித்ரா வரட்டும். அவங்க வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம்? வேற யாருக்காவது வச்சு பார்க்கலாம்ல. என்னங்க நகை எடுக்க வந்துட்டு இது கூட தெரியாம இருக்கீங்க? அப்போ என் கழுத்துலயே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. செல்லாது. பாரதி அண்ணி தான் மித்ரா மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வச்சு பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் முடியாது. மித்ரா வரட்டும். மேடம், அவர் சொல்றது சரிதான். இந்த மேடத்துக்கு வச்சு பார்க்கலாம். நீங்க வச்சு பாத்துருங்க. நந்தினி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். பாரதி, நீங்க உட்காருங்க. போங்க நீ உட்காருங்க. இந்த மித்ரா இவ்ளோ நேரமா என்ன பண்றா?